வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நம்ம பார்க்க இருக்கும் பதிவு கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களின் யோக காலத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த யோக காலத்தை பார்ப்பதற்கு முன்னால் வழக்கம் போல இந்த ராசியின் குணாதிசயங்களை கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? இந்த ராசியின் சின்னமாக கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு கலசம் போன்ற ஒரு உருவம். கலசம் போன்றது அப்படின்னு சொல்வதை விட கலசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னும் ஒரு சில நூல்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு மனிதன் கலசத்திலிருந்து நீரை கொட்டுற மாதிரியான ஒரு சிம்பிளை காட்சியை நமக்கு ஒரு உருவமாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த ராசியின் உருவ அமைப்பு அப்படின்னு சொல்கிறது, சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இதை வச்சு நம்ம ஒரு ஜோதிடராய் என்னுடைய ஆசிரியர் சில விஷயங்களை சொல்லுவார். பிறந்த தேதி ஒரு விஷயத்தை சொல்லும், அந்த ராசியின் சின்னம் ஒரு விஷயத்தை சொல்லும், ஒரு ஜாதகர் பிறந்த யோகம், திதி, கரணம், இப்படி நம்ம ஜோதிடத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும். ஒரு விஷயத்தை தொட்டு நம்ம ஒரு சில பலன்களாச்சும் சொல்ல பழகிக்கணும், ஆய்வு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்படி தான் நம்ம ஒரு விஷயத்தை அணுகிறோம். இதிலேருந்து நாம் ஒரு 2 பாயிண்டாச்சும் சொல்லணும், இதிலேருந்து ஒரு 2 பாயிண்டாச்சும் சொல்லணும், அது எல்லோருக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இப்போ இந்த கும்பராசியின் இந்த உருவம் அப்படின்றத வச்சு பார்க்கும்பொழுது இது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு விஷயம். இந்த சின்னம், கும்பராசியின் சின்னமான கலசம் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது இல்லைங்களா? இந்த கலசம் அப்படிங்கிறத நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம், இது எந்த நிலையோடு இது தொடர்புடையதாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது, இது தெய்வீகம் சார்ந்த அமைப்போடு இது நெருங்கிய தொடர்பு உடையதாக இருக்கின்றது இல்லைங்களா? அந்த வகையில் இது ஆலயங்களின் கோபுர உச்சியில் இருக்குது. அடுத்ததாக இந்த பூஜைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, யாகங்கள் நடத்துகின்ற பொழுது இந்த கலசத்தை வச்சு அதற்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு மரியாதைகள்லாம் கொடுக்கப்படுது, மந்திரங்கள் ஜபிக்கப்படுது. அப்படி இந்த கலசம் அப்படிங்கிறது மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அது மதிப்பு தேடி வரல, நாமளாக அதுக்கு மதிப்பு கொடுக்குறோம், வணங்குறோம், அதை உயர்வாக கருதுகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிலைப்பாடு. இந்த உருவத்தின் அந்த அந்த தன்மைகள் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களும் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். அந்த வகையில் கும்பராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரையிலும் மரியாதையை தேடி அவங்க போகிறதே இல்லை, அவங்களுக்கு தானாக மரியாதைகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு யதார்த்தம். பார்த்துக்கோங்க. இவங்களை பொறுத்தவரையிலும் இவங்கெல்லாம் ஒரு தெய்வீக தன்மையோடு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கிறாங்க. தெய்வத்தோடு ஒரு அந்த நெருங்கிய நிலையில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரையிலும் இவங்கெல்லாம் ஒரு மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக இது நல்ல பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். சரிங்களா? அந்த வகையில் கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருமே ஒரு மரியாதைக்குரியவர்கள் அப்படிங்கிறது. ரொம்ப எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறதில்ல, நிதானத்தை இவங்க அதிகமாக கடைபிடிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த ராசியின் அதிபதியான சனீஸ்வர பகவான், அது மட்டும் காரணம் இல்லை. இந்த ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் இந்த ராசி அதிபதியின் குணமும் அந்த ஸ்திரத்தின் தன்மையாக அதுதான். கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து அப்படிங்கிற மாதிரி. இதுவே சரம் அப்படின்னாக்கா பட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனால் ஸ்திரம் அப்படிங்கிறது கொஞ்சம் நின்று தான் அதனுடைய பலனை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதுக்கு ஏதுவாக இந்த ராசியின் அதிபதியான சனீஸ்வர பகவானின் தன்மையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறது இதனுடைய சூட்சமாக பார்த்துக்கோங்க. அந்த வகையில் இவங்களை பொறுத்தவரையிலும் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படுவதில்லை. சனீஸ்வர பகவானை பொறுத்தவரையிலும் இருளுக்கு சொந்தக்காரர், இருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை நாம் இந்த ராசிக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா, இருட்டில் எந்த ஒரு பொருளையும் நம்மளால் உணர முடியாது, அல்லது இது இங்கே இருக்குதுன்னு அப்படின்றத நம்ம காண முடியாது.
அந்த வகையில் இவங்கள பொறுத்தவரையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் பப்ளிசிட்டி இல்லாமல் செய்கிறாங்க. தங்களை வெளிக்காட்டி கொள்ளாமல் செய்கிறதுல இவங்க வந்து ரொம்ப கில்லாடி. ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு உதவிகளை செஞ்சாலும் அல்லது மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சாலும் அதற்கு நம்மளை முன்னாடி நிறுத்திக்காமல் பின்னாடி இருந்து சிறப்பாக செய்கிறாங்க அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இவங்களை பொறுத்தவரையிலும் பப்ளிசிட்டி, வெளிச்சம் இதுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்கறதில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நம்ம வந்து ஏற்றலாம். இந்த ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரையிலும் ஒரு 2 விஷயங்களில் கொஞ்சம் சங்கடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒன்று, இவங்களை பொறுத்தவரையிலும் இவங்களுடைய புத்திர பாக்கியத்தில் ஏதேனும் ஒரு வகையில் சங்கடத்தை அனுபவிக்கும் அன்பர்களாக இருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு சங்கடத்தை இவங்க வந்து உணர்கிறாங்க. அது கசப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம். இப்படி இந்த 5ஆம் பாவகம் சார்ந்து ஏதோ ஒரு சங்கடத்தை இவங்க வந்து சந்திக்கிறாங்க அல்லது அதை கடந்து தான் வந்து இவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கூட நம்ம வந்து சொல்லலாம். நன்மை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்கு பட்டு நாம் செய்யறது சரி, இதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெயர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்பட்டு ஒரு நல்ல விஷயத்தை செய்தாங்க அப்படின்னாக்கா அது சில நேரங்களில் வந்து ஒரு அவப்பெயரையும் ஒரு கெட்ட பெயரையும் இவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துடுது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிதர்சனம் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் கொஞ்சம் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முறைக்கு 2 முறை அதை வந்து யோசிங்க. இதில் ஏதேனும் குறை குற்றங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேண்டப்பட்டவர்கள்கிட்ட ஒரு கருத்து, ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. அது உங்களை வந்து உங்கள் பெயருக்கு மேலும் ஒரு சங்கடம் வராமல் அது வந்து தற்காத்து கொள்ளும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடரை என்னுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி இந்த ராசியை பொறுத்தவரையிலும் முழுமையாக சனீஸ்வர பகவானின் ஆளுமையில் உள்ள ராசி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த ராசியில் உச்சம் நீச்சம் அப்படிங்கிற பாகுபாடு இந்த ராசியில் கிடையாது. இந்த ராசியின் முழு ஆளுமை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சனீஸ்வர பகவானுடைய கையில் இருக்குது. அதனால் அவரின் அந்த குணாதிசயம், அந்த நிலைப்பாடு எல்லாமே வந்து இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள்கிட்ட இருக்கும். ஸோ உங்களை பொறுத்தளவில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னாக்கா அந்த அதிபதியின் நிலைப்பாட்டை நீங்கள் வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவருக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் பிடிக்காது, குறுக்கு வழி அவருக்கு வந்து பிடிக்காது. 2வது, நியாயம், தர்மம், நீதி இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான். ஸோ உங்களை பொறுத்தனாலும் உங்கள் லைஃப்பில் அதை நீங்கள் தொடர்ந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கடைப்பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையின் உச்சத்தை தொடலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா உங்களோட ஆழமான அந்த சிந்தனை மற்றும் உங்களிடம் இருக்கும் அந்த எளிமை. அதாவது உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய திறமைகள் இருந்தாலும் இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு தப்பமட்டம் அடிச்சுக்கிறதில்ல, இது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறதில்ல, நான் தான் வந்து எல்லாத்துலேயும் வந்து கை தேர்ந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்காட்டிக்காமல் உங்களுடைய திறமைகள், உங்களுடைய பக்குவம், உங்களுக்கு இருக்கும் அந்த நாலேஜ் இது எதையுமே வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்காமல், வெளிக்காட்டிக்காமல் அந்த அமைதி, அந்த ஒரு பொறுமை எல்லாத்துலேயும் வந்து ஒரு தீர்க்கம் அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடராக எனது அனுபவத்தில் கிடைத்த ஒரு சிறிய கருத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் நண்பர்களே. சரிங்களா? இப்போது நீங்கள் இந்த ராசியை பற்றி என்னுடைய புரிதலை உங்களோட பகிர்ந்துருக்கேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து வருது, எந்த அளவுக்கு தப்பாக இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது எனக்கு வந்து ஒரு பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு வேண்டுகோள். அதேபோல் வந்து நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த பதிவுகள் நல்லா இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் வந்து இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்கள் இந்த ராசியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த காணொலியை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சரிங்களா? இப்போது இந்த ராசியில் இருக்கும் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இப்போது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுடைய யோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சனீஸ்வர பகவானின் தசா காலம் இவங்களுக்கு வந்து சிறந்த யோக பலனை செய்யும். இப்போ நம்ம சொல்கிற இந்த யோக பலன்களை பொறுத்தவரையிலும்
நம்ம சொல்கிற அந்த கிரகமானது பலவீனப்படாமலும் பங்கப்படாமலும் இருந்தது அப்படின்னாக்கா 100% இதை வந்து நீங்கள் வந்து உணரலாம், அனுபவிக்கலாம். அவர் கொடுக்கின்ற அந்த 19 வருட ஆண்டுகளில் நீங்கள் வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொடலாம். அதே போல் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அவர் வந்து பார்த்து பார்த்து கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். சரிங்களா? ஸோ அவிட்ட நட்சத்திரத்தில் கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனீஸ்வர பகவானின் காலம் ஒரு சிறந்த யோக காலமாக அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ராகு பகவானின் நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களின் யோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது புத பகவானின் தசா காலம் உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த யோக பலனை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்த நட்சத்திரம் அப்படின்னும் போது குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரம். கும்பராசியில் குரு பகவான் நட்சத்திரம் முதல் 3 பாதங்கள் இருக்குது. இந்த முதல் 3 பாதங்களில் பிறக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரையிலும் இவங்களுக்கு யோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது அது வந்து குழந்தை பருவத்திலேயே ரொம்ப இளமையிலே வந்துடுதுன்னு வச்சிங்களேன். உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவானின் அந்த காலங்கள் அப்படிங்கிறது வந்து இளமை பருவத்திலேயே கொஞ்சம் அந்த பொருளாதாரத்தை பார்க்கும் அமைப்பை கொடுத்துடுது. சில அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சின்ன வயசுலேயே வந்து உழைக்க செல்லும் அமைப்பு வந்துடுது. அந்த உழைப்பின் மூலயமா வருமானத்தை பார்க்கும் அமைப்பு. சிலருக்கெல்லாம் வந்து கல்வி தடைப்பட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரையிலும் இளமையிலேயே சிறு வயசுலேயே உழைப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டும் அமைப்பு. ஸோ அந்த உழைப்பின் மூலியம் திரும்பவும் சொல்ல வருவது என்ன அப்படின்னாக்கா அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ அப்போது இவங்களுக்கு கருத்து தெரிஞ்சு கொஞ்சம் மத்தியம வயசில் கொஞ்சம் நல்ல நிலையை கொடுக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும். இவங்களை பொறுத்தவரையிலும் சின்ன வயசுலேயே ரொம்ப உழைக்கிறதுக்கு வந்துடுறதுனால இவங்களுடைய இறுதி காலங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு மத்தியம வயசுக்கு மேலே இவங்களுக்குலாம் வந்து கேது பகவானால் ஒரு நல்ல ஒரு யோக காலம் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுங்க. ஸோ கேது பகவான் அவருடைய காலங்கள் வருகின்ற பொழுது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த பதிவை பொறுத்தவரையிலும் சில விஷயங்களை இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறவங்க கடந்து அனுபவித்திருக்கலாம், அல்லது ஒரு சிலர் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது வந்து நம்மளுடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நமக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கலாம். கும்பராசியில் பிறந்து அவங்க வளர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி எதனா இருக்குதா அப்படின்ற நோக்கத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதில் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வந்து இருந்தாலும், அதாவது வந்து நீங்கள் இந்த ராசியில் பிறந்து சில விஷயங்களை கடந்துட்டு இருக்கலாம். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான டைம்லாம் வந்து கரெக்டாக ஒரு நல்ல யோகத்தை கொடுத்து, யோகம் அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் அப்படின்றத நீங்கள் பார்க்காதீங்க. உயிர்காரகத்துவங்களை கொடுத்தாலும் அதுவும் ஒரு யோகம் தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமாக ஒரு நல்ல காலங்கள் வருகின்ற பொழுது தான் நம்மளுக்கு வந்து ஒரு வேலையை கொடுக்கும், அதன் மூலம் ஒரு கௌரவத்தை கொடுக்கும், அதன் மூலம் ஒரு வருவாயை கொடுக்கும், அதற்கு அடுத்தது ஒரு திருமணத்தை கொடுக்கும், குழந்தைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி விட்டு போகும். ஒரு தசை யோகமான தசை அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஜாதகருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அது வந்து செட்டில் பண்ணும். ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கல்யாணம், குழந்தைகள் பெற்று அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கினேன், வாகனம் வாங்கினேன், சொத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு நிலையான அச்சீவ்மெண்ட்டு அடைஞ்சிடுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இதில் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த குடும்பம், குழந்தை, சொத்து வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக அமைஞ்சிடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது கேட்டுக்கொண்டு இருக்கும் அன்பர்கள் அல்லது பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள் இதில் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நண்பர்களே. ஸோ அதனால் கடந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா என்ன மாதிரி உங்களுக்கு இருந்தது, எப்போ உங்களுக்கு யோகமாக இருந்ததுன்ற கருத்தை சொல்லுங்கள். கடக்க காத்திருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு நம்பிக்கையோடு நம்ம சொன்ன விஷயங்களை எதிர்பார்த்து காத்துருங்க. அதற்கு நம்ம ஒரு யோக காலம் வருது அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும். அந்த காலத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தயார்படுத்திக்கிங்க, உழைப்பதற்கு தயாராகிடுங்க. யோக காலம் அப்படின்றதுனால நாம் எதுவுமே செய்யாமல் தானாக எதுவும் வந்துடாது.
நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய முயற்சிகளையும் நம்மளுடைய அயராத உழைப்பையும் நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு வந்து அதனுடைய ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு 10th பப்ளிக் எக்ஸாமு அதுக்காக வந்து ப்ரிப்பரேஷன் ஆகிற பசங்களை பார்த்தோம்னா ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த எக்ஸாம் டைமில் மட்டும் படிப்பாங்க. மற்ற நேரத்தில் பெருசாக வந்து அலட்டிக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த எக்ஸாமுக்காக வந்து முதலிலேருந்தே தயாராகிட்டே வருவாங்க. அந்த கால நேரங்களை விரயமே பண்ண மாட்டாங்க. இப்போது அந்த எக்ஸாமுக்கு அந்த சமயத்தில் மட்டும் படிக்கிறவருடைய டோட்டல் ஆவரேஜ் டோட்டல் அப்படின்றது இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுவே வந்து அந்த இதற்காக ஃபஸ்ட்லேருந்து அந்த ஒரு வருஷமாக ப்ரிப்பேர் ஆகிறாரு பார்த்துங்க. அவர் எடுக்கிற அந்த மதிப்பெண்களையும் இவர் எடுக்கிற மதிப்பெண்களையும் நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா கிடைக்கிது பார்த்திங்களா ஒரு ரிசல்ட்டு. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு யோக காலம் வரும்போது நம்ம சும்மா இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய எஃபெக்டை நம்ம வந்து கொடுத்து உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு யோகம் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக செயல்படும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு யோக காலம் அதனால் வந்து நம்ம சும்மா உட்காந்தாலும் நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்திங்கன்னா அப்பயும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அந்த யோகா காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட வேண்டியது இருக்கும். நம்ம இன்னும் நல்லா உழைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மனோநிலையை நம்மளுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.